தமிழகத்தில் 60 ஆண்டு பழமையான இசிஐ திருச்சபை சட்டத்திற்கு புறம்பான அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளது விஜயா என்பவர் தொடுத்த வழக்கின்படி உயர்நீதிமன்றம் இடிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜேசிபி இயந்திரம் மாநகராட்சி ஊழியர்களுடன் மாநகராட்சி அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளதால் பரபரப்பு. எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக தாம்பரம் மாநகர காவல் ஆணையர், துணை ஆணையர், உதவி ஆணையர் ஆய்வாளர் உள்ளிட்ட சுமார் 200 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த அண்ணா நகர் ராஜேந்திர பிரசாத் பிரதான சாலையில் அமைந்துள்ள 60 ஆண்டு பழமையான இந்திய சுவிசேஷ திருச்சபையின் கட்டிடம் அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்டுள்ளதாகவும், இந்த இடம் தன்னுடைய இடம் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2023ஆம் ஆண்டு விஜயா என்பவர் தொடுத்த வழக்கின்படி உயர்நீதிமன்றத்தில் உடனடியாக அந்த திருச்சபையை இடித்து தர வேண்டும் என ஆணையிட்டது. இந்த தீர்ப்பை எதிர்த்து திருச்சபையின் சேர்ந்தவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். அந்த மேல்முறையீட்டின்படி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளதில் தலையிட முடியாது என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். மீண்டும் வேலுமணி மற்றும் லட்சுமி நாராயணன் 2 பேர் கொண்ட அமர்வு நீதி அரசர்கள் இன்று 5/12/2025 அன்று இடிக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்ததின்படி தாம்பரம் மாநகராட்சியின் ஆணையாளர் மேற்பார்வையில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் உத்தரவின்படி துணை ஆணையர், உதவியாளர் ஆணையர், காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 200 போலீசார் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்பொழுது மாநகராட்சி அதிகாரிகள், ஊழியர்கள் இடிப்பதற்கான தயார் நிலையில் உள்ளனர். இதனை அறிந்த சபை மக்கள், அப்பகுதியை சேர்ந்த குடியிருப்பு வாசிகள், வியாபாரிகள் மற்றும் அனைத்து கட்சி சார்ந்த நிர்வாகிகள் உள்ளிட்ட சுமார் 1000 பேர் திருச்சபையை இடிக்கக்கூடாது என கோரிக்கை வைத்து கோஷமிட்டு வருகின்றனர். இதனால் இப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதில் கிறிஸ்துவ சமூக நீதி பேரவை மாவட்ட அமைப்பாளர் நெமிலி கோ செல்வம் அவர்களின் தலைமையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மாவட்ட செயலாளர் திருநீர்மலை தமிழரசன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் தேவ அருள் பிரகாசம் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினார். மேலும் இதில் கட்சி நிர்வாகிகள், மாவட்ட தொண்டர் அணி அமைப்பாளர் முத்து உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். இன்னைக்கு இந்த கூட்டம் ஏன் கூடி இருக்கு அப்படின்னு சொன்னா, விஜயா கென்னடி கிட்டத்தட்ட 18.5 ஏக்கர் எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இந்த இடத்துல வந்து பல குடிசை வாழ் சொல்லுங்கள் இங்கே இருக்கிற குடிசை வாழ் மக்களுக்கு கொடுக்குற தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்ன இடத்துல வந்து அவங்களால சொந்தம் கொண்ட முடியல. அது மட்டுமல்ல, ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சொந்தம் கொண்டாட முடியாத பட்சத்தில் கட்டடங்கள் மேலே வர்றாங்க. விதிமீறல் கட்டடம் என்று சொல்லி கட்டடங்கள் மேலே வந்து என்ன செய்கிறாங்கன்னா வழக்குகளை தொடர்றாங்க. இது ஏதோ திருச்சபைக்கு மட்டும் வந்த வழக்கல்ல. பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அந்த கோயில் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. இந்த பக்கத்தில் தேவி கருமாரியம்மன் கோயில் மீதும் இந்த பிரச்சனைகள் அவங்க கொண்டு வந்தாங்க. ஆகினால இங்கே நாங்கள் எல்லா விதத்திலும் தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு நான் சாட்சி கைது போட்டுக்கிறேன். அதே போல் இந்த திருச்சபைக்கு தேவி கருமாரியம்மனுடைய தர்மகத்துக்கு சாட்சி கைது போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நாங்கள் மத சார்பற்ற சொல்லப்போனால் நாங்கள் ஒரே குடும்பத்து பிள்ளைகளாக தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எங்களை பிரித்து மேய்ஞ்சி தனித்தனியாக பழி வாங்குகிற சூழல் இருக்குது. ஆனால் இது சிறுபான்மை அரசு என்பதை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நாங்கள் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை ஒன்று வச்சிருக்கிறோம். எங்களுக்கு அவங்க செய்கிறதா எங்களுக்கு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு அரசு. அருமையான எங்களுடைய முதலமைச்சர் ஐயா அவர்களிடத்தில் நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் மற்றும் எங்களுக்கு புத்தாண்டு பண்டிகைகளெல்லாம் கடந்த பிறகு இந்த திருச்சபைக்கான சில காரியங்கள் நாங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. அதை நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் அதை ஒழுங்குபடுத்துகிறோம். ஆனால் இந்த காலகட்டத்துக்கு மட்டும் எங்களுக்கு அந்த ஒரு கருணையின் அடிப்படையில் எங்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்படி நாங்கள் கேட்டிருக்கிறோம். முதலமைச்சர் ஐயா அவர்கள் கண்டிப்பாக அந்த கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.
நாங்கள் எப்பவும் சிறுபான்மை மக்கள் எல்லாருமே முதலமைச்சர் ஐயாவை அதிகமாக நேசிக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அதிகமான ஆதரவு கொடுக்கக்கூடியவர்கள். கண்டிப்பாக இந்த காரியத்தை அவர்கள் எங்களுக்காக செய்வாங்கன்றதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக ஆண்டவர் எங்களுக்காக போர் புரிகிறவர், எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். கண்டிப்பாக அவர் நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா மூலமாக இந்த காரியங்களை எல்லாம் எங்களுக்கு வாக்கிய செய்வார் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். இதே இடத்துல நாங்கள் ஒரு பெரிய நன்றி வழிபாடு நடத்தணும் என்பதையும் நாங்கள் இப்பவுமே தெரிவித்துக் கொள்கிறோம். காரியம் எங்களுக்கு சாதகமாக ஆண்டவர் வாக்கிய செய்வார் என்பதை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன். இப்பவுமே முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு இந்த கோரிக்கைகளை அவங்க ஏற்று இதை பரிசீலிப்பாங்க, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க செய்வார்கள் என்பதை நான் உறுதியாக நம்பி அவர்களுக்கு எங்கள் நன்றிகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இடம் வந்து இடத்துல டிஸ்பியூட் கிடையாது. இடம் வந்து எங்களுடைய இடத்துல டிஸ்பியூட் கிடையாது. ஆனா இந்த ஆலயமுடைய இந்த சிஎம்டி அப்ரூவல் வந்து கொஞ்சம் அதிகமா நாங்க இடம் கட்டி இருக்கோம். அதனால கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட் அதிகமா இருக்கு. அதுல வந்து கொஞ்சம் நாங்க சரி பண்ண வேண்டியிருக்கு. அந்த அனுமதி தான் அந்த சரியா முறைப்படி வழக்கு தொடுத்தவர் வழக்கு தொடுத்தவருக்கு இந்த இடத்தோட சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் ஒரு பொது நல வழக்கு போட்டிருக்காரு. அது எங்க மேல மட்டும் இல்ல, 300 குடும்பங்கள் மேல அவர் வழக்கு போட்டிருக்கிறார். அவங்க தப்பு சொல்றாங்க. அது பொது நல வழக்கு, அதுவும் இங்க இருக்கிற 300 குடும்பங்கள். இந்த இடத்துல என்னோட அனுமதி இல்லாமையோ அரசு அனுமதி இல்லாம இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எல்லாரும் நான் கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி கேட்கிறேன்னா, அவங்க இடமா இருந்தா எங்க போகணும்? சிவில் கோர்ட்டுக்கு போகணும். அங்கே போய் அவங்க வாதாடி எடுத்துக்கலாம்ல. இது வரைக்கும் இவ்வளோ 18.5 ஏக்கரும் அவங்க இடம் சிவில் கோர்ட்டில் போய் என்ன பண்ணியிருக்கலாம்? வாதாடி இவ்வளோ இடத்தையும் அவங்க எடுத்துருக்கலாம். ஆனால் இன்னை வரைக்கும் என்ன பண்ண முடியல. இது எங்கள் இடம்னு சொல்லி எங்கேயும் என்ன சொல்லி அவங்களால ஊர்ஜிதப்படுத்த முடியல. இன்னைக்கு சிசிபி பத்திரப்பதிவு, இன்னைக்கு நடுவர் தீர்ப்பு மன்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் இங்கே வாழ்கிற மக்களை சொந்தம்னு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு என் கையில் ஆதாரம் இருக்குது. சரிதானா? இதை வந்து கோர்ட்டு சப்மிட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து என்னமோ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிற தேவாலயம் கிடையாது. 60 வருஷமா இந்த இடத்துல இருக்கிற ஒரு தேவாலயம். நாங்க இது 3 தடவை புதுப்பிச்சிருக்கோம். 3ஆவது தடவை புதுப்பிக்கும் பொழுதுதான் அது ஒரு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ அது வந்து சரியான முறைப்படி நாங்க செய்யல. அதுக்குரிய காரியங்களை நாங்க செய்யறோம்ன்றதுக்காக ஒரு கால அவகாசம் கேட்டிருக்கோம். அதுக்காக தான் முதலமைச்சர் ஐயாட்ட இந்த கோரிக்கையை நாங்க வைக்கிறோம். கோர்ட் ஆர்டர் ஒன்று இருக்கிறதுனால அதை செயல்படுத்துறதுக்கு வந்திருக்காங்க. ஆனால் நாங்கள் முதலமைச்சர் ஐயாட்ட கோரிக்கை வச்சிருக்கோம், சிஎம்டி அவங்ககிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். அதுவும் எங்களுடைய ரிவ்யூ பெட்டிஷன் சுப்ரீம் கோர்ட்டில் இன்னும் இருக்கு. ஸோ அதுக்காக நாங்கள் ஒரு கால அவகாசம் கேட்டோம். உயர்நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீங்கள் மேலே அப்ளை பண்ணீங்க, அங்கேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து மனு தள்ளுபடி பண்ணி நீங்கள் உயர்நீதிமன்றம் இப்போ ரிவ்யூ பெட்டிஷன்ல இருக்கு சார். ரிவ்யூ பெட்டிஷன் இஸ் ஸ்டில் ஆன். அதனால அதுக்காக தான் நாங்கள் இந்த கால அவகாசம் நீங்கள் மொத்தம் பண்ணிருக்கீங்களா இப்போ? ஆமா, ரிவ்யூ பெட்டிஷன் இன்னும் இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல, இன்னும் ஆன் ஆகுது. கேஸ் வரல. இட் இஸ் ஸ்டில் அலைவ், ஸ்டில் ஆக்டிவ். என் பேர் கதிரொலி மாணிக்கம். சாமுவேல் சர்க்குணர்.